இன்னைக்கு எங்கள் தோட்டத்து இலை செம்மையாக இருக்கும். இன்னைக்கு இட்லிக்கும் கறி குழம்புக்கும் செம்ம வேற லெவல் காம்பினேஷன்ப்பா. ஆமாம், இன்னைக்கு டேஸ்டாக இருக்கும். அப்படியே பீஸ்ல நல்லா இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லா இருக்குது. அப்படியே பார்த்த உடனே அப்படியே டெம்ப்ட் ஆகுது சாப்பிடணும்னு. அத்தை இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு நம்ம வீட்டில் சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். காலையிலக்கு இட்லி ஊற்றி சிக்கன் கிரேவி அது செய்யலாம், பார்க்கலாம் வா. அத்தை சிக்கன் கிரேவியா? அதுக்கு என்ன பொருட்கள்லாம் தேவை எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா இன்னைக்கு? வா சொல்லித்தாரேன். இன்னைக்கு இந்த பொருள்லாம் வா காமிக்கிறேன், வா பாரு வா. தேவையான பொருட்கள் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், தக்காளி, இது கருவேப்பிலை தேவைப்படும், வெறும் கொத்தமல்லி தூள், சிக்கன் தூள், வேறு இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கிடணும். இது வந்து கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள், வேறு இதுக்கு தேவை பட்டை கிராம்பு கொஞ்சமாக வாசனைக்கு, அவ்வளோதான். வேறு தேவையான பொருள் இவ்வளோதான். இதை வந்து பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் சிறிதளவு சேர்த்தாச்சு. அடுத்தது என்ன போட போறீங்க? பட்டை கிராம்பு சும்மா கொஞ்சமாக, ரொம்ப போடக்கூடாது, வாசனைக்கு தக்க கொஞ்சமாக, இந்த அளவு தான். ஓ சரிங்க. இது கொஞ்சம் நல்லா பொரியட்டு. பொரிஞ்ச உடனே அடுத்து வெங்காயம், அதுக்கு தேவையற்ற வெங்காயம் சேர்த்துக்கிடணும். அடுத்து வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிடணும் பார்த்துக்க. ஆமாம், எத்தனை வெங்காயம் போட்டிருக்கீங்க? ஒரு 3 வெங்காயம் போட்டால் போதும். ஓ சரி. இது கொஞ்சம் நல்லா வணங்கணும், நல்லா கொஞ்சம் வணங்க விட்டு அதுக்கு பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கணும் பார்த்துக்க. நல்லா வணங்கிட்டு நல்லா பொன்னிறமாக வரணும். இது நல்லா பொன்னிறமாக வந்தால் நல்லா வாசமும் நல்லா இருக்கும். நல்லா கொஞ்சம் நல்லா வணங்கிட்டு வணங்க விட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிடணும் இதில். ஆமாம், இதை நெய் ஆட் பண்ணிக்கலாமா இல்லையா? அதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது, தண்ணி மட்டும் தான். இது எண்ணெய் மட்டும் தான். ஓ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிடும், வாசம் அப்போ தான் நல்லா இருக்கும். ரொம்ப வாசம் நல்லா சாப்பிட்றதுக்கு மனமாக இருக்கும். அப்படிங்களா? ஆமாம், நல்ல பொன்னிறமாக வரட்டும். பொன்னிறமாக கொஞ்சம் நேரம் வந்துட்டுன்னா அப்புறம் தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கிடணும். தக்காளி சேர்த்து கொஞ்சம் தக்காளி இதில் போட்டுக்கிட வேண்டியதுதான். இவ்வளோதான் இன்கிரீடியன்ஸ். ஆமாம், ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பார்த்துக்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கிட வேண்டியதுதான். தக்காளி போட்டு வருமா? சூப்பராக இருக்கும். செஞ்சதை சாப்பிட்டு பாருங்க இன்னைக்கு, அப்படியே அசந்து போயிருக்கோம். அப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணுவேன். ஆமாம், தக்காளி ஒரு 4 தக்காளி போட்டுக்கலாம், 4 இல்லைன்னா 5. அது நல்லா வணங்கணும். இதுக்கு கொஞ்சமாக நார்மலாக வெட்டணுமா? சும்மா நார்மலாக வெட்டினாலே போதும். சரி, நல்லா வணங்கணும். வணங்கினோடனே கொஞ்சமாக இதுக்கு உப்பு, கல் உப்பு போடணும். கல் உப்பு போட்டால் நல்லா கொஞ்சம் வேகமாக வணங்கிக்கிடும். ஓ சரி சரி. கொஞ்சமாக இதுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். சரி, தக்க உப்பு. ஓ இட்லிக்கு மட்டுமா இல்லை வேற எதுக்கு? தோசையா சாப்பாடுக்கெல்லாம் நல்லா இருக்கும்? எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். சாப்பாடு, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை அனைத்துக்குமே நல்லா இருக்கும். அப்படியா? கொஞ்ச நேரம் வணங்குறதுக்குள்ள நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாம் இயற்கையாக போட்டால் தான் நல்ல டேஸ்ட் அதிகமாக இருக்கும். பாக்கெட் இஞ்சி பூண்டு போடக்கூடாது. இது வந்து நம்மளே அரைச்சி செய்யணும், அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும். அப்படியா? சரி, நான் அரைக்கிட்டு அரைச்சிட்டு வா. இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. நீ இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வாசம் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு தேவையான இஞ்சி பூண்டு போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டாலுமே உடம்புக்கு நல்லது தான். நம்ம வீட்டிலே அரைச்சி செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கசக்காத அதிகமாக போட்டால்? ரொம்ப ருசியாக இருக்கும், வாசமும் அதிகமாக இருக்கும், சுவையும் அதிகமாக இருக்கும்பா. அப்படிங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் நீ செய்யணும், செஞ்சு எங்களுக்கு தரணும். கண்டிப்பாக. நல்ல வாசம் கும்முன்னு வருது. இனி இதில் வந்து மசாலா பொடி சேர்த்துக்கிடணும். தேவையான மசாலா பொடி. முன்னாடியே செம்மையா வாடை வருது. ஆமாம், இது வந்து கொத்தமல்லி தூள் கொஞ்சமாக, அப்புறம் இதில் வந்து சிக்கன் மசாலா தூள் கொஞ்சம்,
இது வந்து தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக. இதில் 2 இலையும் இந்நேரம் தான் போட்டுக்கிடணும், அப்போ தான் வாசம் நல்லாயிருக்கும். பிரிஞ்சி இலை. அப்படிங்களா அத்தை? எல்லா மசாலையும் ஒரே டைம் போடணுமா? ஆமாம், போட்டு நல்லா கலரி விடணும். ம். இந்த கலர்றதுலே வாசம் கும்முனி தூக்குது. செம்மையா இருக்குது அத்தை வாசம் இப்போவே. ஆமாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ம். சிக்கன் கிரேவி அவ்வளோ தண்ணியில ஊத்துற தேவையில்லையா அத்தை? தண்ணியில் அது ஊற்ற தேவையில்லை. நம்ம கறி போடுறோம்ல, அந்த சிக்கனில் உள்ள தண்ணியே நல்லா அதில் மிஞ்சி வரும். ஓ அதே சரி போல் சரி. கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இது கொஞ்சம் நல்லா பச்சை வாடை போன உடனே சிக்கன் போட்ட வேண்டியதான். அப்படியா அத்தை? வேலை ஈஸி. எத்தனை தண்ணியில கழுவுனீங்க? ஒரு 3 தண்ணி கழுவுனா போதும். இப்போ சிக்கனை இதில் போட்டுக்கிட வேண்டியதுதான். ஓ சரி அத்தை. இது கொஞ்ச நேரம் கிண்டணும் நல்லா. இது கிண்டி நல்லா வாசம் எப்படி இப்பவே செம்மையா இருக்குது கலர்ஃபுல்லா. சூப்பராக இருக்கும். இதே இட்லிக்கு வச்சு இன்னைக்கு சாப்பிட்டா காலை உணவு சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தூக்கத்தை போட வேண்டியதுதான். அதான் நான்லாம் செம்மையா சாப்பிட போறேன் இன்னைக்கு. அதுல வர சிக்கனா? ஆமாம், உனக்கு பிடிச்சது. நல்லா கலர்ஃபுல்லா இருக்குது. அப்படியே பார்த்த உடனே அப்படியே டெம்ப்ட் ஆகுது சாப்பிடணும்னு. ஆமாம், இதில் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி லேசாக சேர்த்து 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சா சிக்கன் கிரேவி நமக்கு ரெடி ஆகிரும். அவ்வளோதானா அத்தை? அவ்வளவுதான். இறக்கத்தில் கொஞ்சம் மல்லி இலை போட்டு இறக்கணும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிடுறேன், தேவைக்கேற்ற உப்பு, கொஞ்சமாக தண்ணி. அவ்வளோதான். தண்ணி நிறைய. ஒரு கிளாஸ் ஊற்றினா போதும் அத்தை? சின்ன கிளாஸ் தான். சின்ன கிளாஸுக்கு 1 கிளாஸு 1.5 கிளாஸ் ஊற்றணும். அவ்வளோதான். அதுக்கு தேவையற்றது இவ்வளோதான். இதுக்கு எதுவுமே தேவையில்லை வேற. இதே நம்ம இட்லிக்கு அப்படியே இதாட்டம் வச்சுக்கோன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடும். சரி அத்தை. இப்படி மூடி வைக்கணுமா அத்தை? ஆமாம், அப்போ தான் 10 நிமிஷத்துல நல்லா வந்துடும். அடியெல்லாம் பிடிக்காதா? எதுவுமே பிடிக்காது. இப்போதானே சிக்கன் கிரேவி வச்சிட்டு இருந்தீங்க அடுப்புல, அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது 10 நிமிஷம் வேவறதுக்குள்ள நம்ம இங்கே இட்லி ஊற்றி அடுப்பில் வச்சுட்டோன்னா இட்லியும் ரெடி ஆகிரும், சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிரும், சாப்பாடு ஒரே நிமிஷத்துல ரெடி. ஓ ஆமால்ல, கரெக்ட். இப்போ மாவு ஊற்றுறேன். இட்லி நல்லா எப்படி வாசம் தூள் கலப்புது. அத்தை செம்மையா இருக்குது அத்தை வாசனை. எனக்கு இப்பவே சாப்பிடணும்லாம் தோணுது. வெந்துருச்சா இல்லையா? அவ்வளோதான், வந்துருச்சு. மல்லி தூள் போட்டு மல்லி இலைய போட்டு இறக்குனா ரெடி. அப்படியா அத்தை? இந்த ஸ்மெல்லுக்கே சாப்பிடணும்னு தோணுது அத்தை. வா வா சாப்பிடலாம். இந்த குழம்புக்கு வந்து தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்ற கிடையாது, வெறும் மசாலா பொடி மட்டும்தான். ஆனால் அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். தேங்காய் சிக்கனுக்கு ஊற்ற தேவையில்லை. அப்படியா அத்தை? ஆமாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தாலே தெரியுது அத்தை. கொஞ்சம் உப்பு காரம் பார்க்கலாமா? நான் டேஸ்ட் பார்த்து சொல்றேன் அத்தை. சரி, நீ பாரு. செம்மையா இருக்கு உண்மையாவே. உப்பு காரம் எல்லாமே செம்ம. இன்னைக்கு இட்லிக்கும் கறி குழம்புக்கும் செம்ம வேற லெவல் காம்பினேஷன்ப்பா. ஆமா, இன்னைக்கு டேஸ்டா இருக்கும். இந்த வர சிக்கன் கிரேவி இதுக்கு தேவையான கொஞ்சமா டேஸ்ட்டுக்கு மல்லி இலையை தூவி நம்ம அடுப்பை இதை நிறுத்திட வேண்டியதுதான். மல்லி இலை தூணப்புறம் செம்மையா இருக்குது கலரு. ஆமா, இதுக்கு இதுதான் கலர் கொடுக்குது. நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதான் டேஸ்ட் பண்ணலத்து செம்மையா இருக்குது. காரசாரமா சூப்பரா இருக்கும். இட்லி வெந்திருக்குமா அத்தை? அதை எடுக்கலாம் வாங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நம்ம இறக்கி வச்சிட வேண்டியதுதான். இறக்கி வச்சா வேலை முடியும். குழம்பு இறக்கலாம். நல்லா கொதிச்சிருக்குது போலியே.
பீஸா நல்லா வெந்திருக்குது. செம்ம டெம்ப்டிங்காக இருக்குது பையனுக்கெல்லாம். இட்லி வந்துகிட்டு இருக்குது. இட்லி வேகணும்னா நம்ம தோட்டத்துல போய் இலை அறுத்துட்டு வரலாம். இன்னைக்கு பிரசான இலை, கரெக்டு. நம்ம தோட்டத்து இலை அறுத்து இன்னைக்கு சாப்பாடு செம்மையா இருக்கும். வாங்க போலாம் தோட்டத்துக்கு. சரி, இலை இது நம்ம தோட்டத்து இலை செமையா இருக்கும். கொஞ்சம் சரி, தோட்டத்து இலை, பிரசான இலை. இன்னைக்கு எங்க தோட்டத்து இலை செம்மையா இருக்கும். ரெடியா? ரெடி. கறி குழம்பு எல்லாமே ரெடியா? எல்லாமே ரெடி. செம்மையா வந்தாச்சு. இனி எடுத்துக்கிட வேண்டியதுதான். சரி, குழம்பு ஊத்துறே வாங்க. அப்படியே பீஸ்ல நல்லா இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி சொல்றேன். சொல்லு. ஃபர்ஸ்ட் சிக்கன் சாப்பிடுறேன். செம்மையா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நம்ம வீட்டில் ஒரு சிக்கன் கிரேவி பார்த்தோம். அந்த சிக்கன் கிரேவி இப்போ நல்லா இருக்கான்னு நீங்கள் எங்களுக்கு கம்பவுண்டில் சொல்லுங்கள். ரைட் கொடுங்க, சர்ப்ரைஸ் கொடுங்க, எங்கள் சேனலுக்கு ஒரு உறுதி கொடுங்க.